நேர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். பாருங்க சமைத்து பாருங்க நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறத ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறோம். அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் ஸ்டேக். அதில் என்ன வித்தியாசம், எல்லாரும் பண்ணுறதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, பன்னீரே நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, பூண்டு 4 பற்கள், வினிகர் 1/4 கப், ஒரு சிட்டிகை உப்பு. நிறைய இடத்துல நம்ம இப்போ பன்னீர் ரொம்ப ஃபேக்காக, இதில் ஏதோ கலப்படம் இருக்குது அப்படிலாம் நிறைய நம்ம படிக்கிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்னு பார்த்திங்கனாக்கா பன்னீர். அதை நம்ம எப்படி வீட்டில் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். அதுலேயே அப்புறமா நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பன்னீரோட வித்தியாசம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம பன்னீருக்குள்ளேயே புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அப்புறம் வறுத்த பூண்டு எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸையும் நம்ம பன்னீரில் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை தண்ணியை நீக்கிட்டு ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இப்போ பாலை நல்லா ஹையில் காய்ச்சிரும். நீங்கள் வினிகரும் ஊற்றிக்கலாம், எலுமிச்சம்பழ சாறும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் இது மிதமான சூட்டில் ஒரு நல்ல சைடு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறது 4.5 பால். இதெல்லாம் ப்ராசஸ்ட் மில்க்கு, அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கனாக்கா பால் நல்லா கொதி வருது. அதுக்குள்ளே நான் இந்த பன்னீரை செய்கிற கருவி ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்போ நார்மல் பாத்திர கடையிலே கிடைக்கிது. இது ஒரு 3 இது இருக்கும், பீசஸ் இருக்கும். இதில் ஒரு இது மாதிரி ஸ்கொயராக ஒரு பொருள், அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடி கட்டுறதுக்கு ஒரு டிஸ்க் மாதிரி. இது நம்மளுக்கு அழுத்துறதுக்கு உண்டான ஒரு கருவி. ஸோ இப்படி வச்சு நம்ம அதை அழுத்திட்டோன்னா தண்ணியை அதில் போயிடும், மிச்ச தண்ணி. அந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த தண்ணியை கண்டிப்பாக சப்பாத்தி மாவு செய்யும்போது அந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணிக்கு பேர் வே. அதுலேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் சக்தி நிறைய இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த தண்ணி அப்படின்னா செடிக்கு ஊற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கு ஊற்றுங்க. பூத்து குலுங்குற பூக்களுக்கு ஊற்றுங்க, ரொம்ப அழகாக வரும். இப்போ நல்லா கொதி வருது. நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இந்த வினிகரை ஊற்ற போகிறேன். அப்படியே பார்த்திங்கனாக்கா இது திரிய ஆரம்பிக்கும். வினிகரை ஊற்றிட்டு நீங்கள் கைவிடாமல் இதை கிளறணும், விட்டுறாதீங்க. நான் இதில் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். திரிஞ்சிடுச்சு. நீங்கள் திரிஞ்ச பாலில் பன்னீர் செய்யக்கூடாது. அது என்னன்னாக்கா, அது நேச்சுரலாகவே திரிஞ்சதுனால அது உடம்புக்கு தீங்கான பொருளாயிடும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் திரிக்கிற பாலில் தான் பன்னீர் செய்யணும். இதை ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பார்க்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். இதை நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா,
பொடியாக அரிஞ்ச பூண்டை வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வதக்க போகிறேன். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்ல பொடியாக அரிய போகிறோம். அதை பச்சையாக போட போகிறோம். பூண்டு மட்டும் நம்மளுக்கு வந்து பச்சை ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிட்டிகை எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதில் இதை நல்லா ப்ரௌனாக வறுக்க போகிறேன். போதும், இவ்வளோ எண்ணெய் போதும். நல்ல இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது நீங்கள் ஹைலியே வச்சு செய்யலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அது செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே பொடியாக அரிஞ்சது. நல்லா கழுவிட்டு அரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் கூட நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இந்த பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு மஸ்லின் கிளாத் இல்லைனா வேஷ்டி துணி நல்லா கழுவிட்டு அந்த துணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் கட்டிட்டு ஆனால் வந்து அதை ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அப்படியே வச்சிங்கனாக்கா மூட்டை மாதிரி ஆகிடும். அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கல்லை மேலே வச்சு வெயிட்டை வச்சுட்டிங்கனாக்கா க்ளீனாக செட் ஆகிடும். இதில் இப்போ ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி வடிய வடிய உங்களுக்கு இடம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இது நல்லா இது வந்து நம்மளுக்கு நல்லா க்ளீனாக செட் ஆகிடும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து நம்ம இன்னையே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது இதை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆற வச்சுட்டு இதை வந்து செடிக்கு நீங்கள் ஊற்றலாம். இப்போ வந்து பன்னீர் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் இல்லை, நான் இப்போ வந்து அதை வந்து அழுத்தி எடுத்தேன் இல்லையா, ஈஸியாக பண்ணுற மெத்தட் இல்லை, என்கிட்ட வந்து துணி தான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து அந்த இதை வந்து எடுக்கிறீங்க இல்லையா, தண்ணியை வந்து வடிக்கிற போது கொஞ்சோண்டு வந்து பால் பவுடர், அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 2 மேஜை கரண்டி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணியை வடித்த அப்புறமா அதை ஒரு தடவை நல்ல கையால் மெதுவாக நீங்கள் வந்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு துணியில் திருப்பி ஸ்கொயராக வச்சு வெயிட் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது தண்ணிக்குள்ளேயே நீங்கள் வச்சிங்கனாக்க சைட்லேருந்து ஓட்டை இருக்கிறதுனால தண்ணி வந்து உங்களுக்கு வந்து திருப்பி உள்ளே வரும். கொஞ்சம் சூடு ஆறினோடனே உங்களால் கையை வந்து பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறின உடனே இதை தூக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு வச்சிடலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து தண்ணி வரும். ஏன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து க்ளீனாக செட் ஆகிடும், உடனே நம்மளால் சமைக்க முடியும். பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாவது இருந்தாலும் இப்படி லைட்டாக நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சைடை வந்து லைட்டாக கத்தியால் உங்களுக்கு வந்து நான் இப்போ இதை மேலே தூக்கி காட்டுறேன். பார்த்திங்கன்னா க்ளீனாக இது செட் ஆகிடுச்சு. நான் இதை எடுக்கிறது வந்து அப்படியே ஒரு ஸ்லாப் மாதிரி எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து பன்னீர் ஸ்டேக். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக சைடில் வந்து கத்தியால் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு ஈஸி என்னன்னாக்கா, நம்மளுக்கு இங்கே வந்து இந்த கீழே இருக்கிற தட்டு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். அதனால் நம்ம அதை எடுக்க முடியும். நான் இதை இப்போ கத்தியால் லைட்டாக இந்த சைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்.
இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. நம்ம அப்படியே இதை வந்து ஒரே ஸ்லாப் மாதிரி அப்படியே ஸ்டேக்காகவே வச்சுக்கலாம். இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நல்லா தட்டிட்டு இதையுமே இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இந்த இது உடையக்கூடாது. பார்த்தீங்களா, வீட்லேயே உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி வந்து பன்னீர் செய்யணுன்ட்டு. அதுவும் என்ன, உங்களுக்கு மொத்தமாக நம்மளுக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் மெதுவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அருமையான பன்னீர் ரெடி. இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டேக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். நம்ம வந்து இந்த கடாய் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து பூண்டு வறுத்த கடாய். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே கடாயை நான் கழுவாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட போகிறேன். இப்போது பன்னீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே போகிறது வந்து கஷ்டம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது அந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பீஸாக நீங்கள் இதை அதில் அப்புறமா கட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நம்ம இது பாலை வந்து திரிக்கும் போதே உப்பையும் சேர்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த இதுலேயே எண்ணெயிலேயே வந்து தேவையான அளவு உப்பு, ரொம்ப கம்மியாக போடுங்க. அதனால் கையை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா பெட்டர். கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னா, இதெல்லாம் ஆப்ஷனலுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது ஆல்ரெடி உப்பு அதுலேயே இருக்குது. கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. ஒரு சைடு நல்ல, அதாவது அரை இதுக்கு வந்து எண்ணெய் இருக்குது. அதுலேருந்து திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் உடையாமல் இதை திருப்புறதுக்கு கேர்ஃபுல்லாக திருப்பணும். அது ஒன்று தான் இதில் சேலஞ்சே உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேக்கை வந்து அப்படியே நீங்கள் வந்து 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்காக அனுப்பலாம். இல்லை வந்து இது வேண்டாம், வேறு ஏதாவது ஐடியா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதில் இப்போ எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து ஒரு கிரேவியாக கூட செய்யலாம். பட் கிரேவியாக செய்யும்போது இந்த மாதிரி பண்ணுற பன்னீரில் வந்து இதுக்கே வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும்போது இதை நீங்கள் வந்து கிரேவியாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை வந்து ஒரு ஸ்நாக்காகவே நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையோட அயன் சக்தி, இரும்பு சக்தி, அது வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ளேயே இன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு உண்டான உப்பு காரத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். சூப்பராக ஒரு ஸ்நாக் வந்து உங்களுக்கு தயாராகிடும். அண்ட் இதில் வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு ஐட்டம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டான ஒரு பொருளாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பெரியவங்க இதை சாப்பிட்லாமா அப்படிங்கும்போது, யாருக்காவது வந்து கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் இதை தவிர்க்கிறது நல்லது. லைட்டாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடை வந்து திருப்பணும். இப்போ இது வந்து திருப்பும்போது அடி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது கிராக் ஆகிற வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது முதல்ல யாராவது நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி போட்டிங்கனாக்க தூள் தூளாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு தரேன். இதுக்கு வந்து ஒரு மர பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எண்ணெயும் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் இதிலே விழுந்துடும். திருப்பி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி அழகாக ஒரு சைடு உங்களுக்கு வந்து
குக் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த சைடையும் குக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸோ இந்த சைடும் உங்களுக்கு க்ளீனாக ப்ரௌனாக நல்லா சாராயிடும். இதே மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்து அந்த சைடு ஆன அப்புறமா நீங்கள் வந்து க்ளீனாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் போர்டுன்னு நிறைய இடத்துல பண்ணுறாங்க. தே டோன்ட் கட் த சீஸ், அப்படியே வச்சுருவாங்க. எல்லாரும் அப்படியே அவங்கவுங்களுக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ எடுத்து கட் பண்ணிப்பாங்க. ஸோ இது அப்படியே கூட நீங்கள் ஸ்டேக்காக வச்சுக்கலாம். இது ஆயிடுச்சு. இப்போது இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்லாபாக எடுத்து பிளேட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து பன்னீர் சாப்பிட முடியாத ஆட்கள், அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பால் குழந்தைங்களுக்கே சில குழந்தைங்களுக்கே வந்து பன்னீர் கொடுக்க முடியாது. சில பேருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஹெல்த் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, பாலை அவாய்ட் பண்ணுங்கள், பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து லாக்டோஸ் ஃப்ரீ மில்க்குன்னு அப்படின்னு போகிறாங்க. பார்த்திங்கனாக்கா ஒரு ஓட்லேருந்து மில்க் எடுக்கிறாங்க. அப்புறமா வந்து சோயா, ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து சோயா மில்க். நம்ம வந்து வேர்க்கடலையிலேருந்தும் பால் எடுக்கலாம். அப்புறம் வந்து பாதாம், அப்புறமா கேஷ்யூ, அது ரெண்டும் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து சோயா பெஸ்ட்டு. அப்படி சோயா இல்லைனாக்கா ஓட் மில்க், ஓட்ஸ்லேருந்து எடுக்கிற பாலும் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா இதே தான். நம்ம பால் வந்து நம்ம கொஞ்சம் ஹையாக சுட வச்சோம் இல்லையா, அது வந்து ஓட்லேயும் சரி சோயாலேயும் சரி ரொம்ப ஹையாக சுட வைக்காமல் மிதமான சூட்லேயே நீங்கள் வந்து வினிகரை ஆட் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னாக்கா, ரொம்ப ஹையாக வந்து உங்களுக்கு வந்து ஓட்ஸோ இல்லை வந்து சோயா மில்க் ரொம்ப ஹெவி ஃப்ளேமில் வந்து காய வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆயில் வந்து தனியாக வர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணணுன்னாக்கா மிதமான சூட்டில் வந்து நீங்கள் பாலை வந்து சுட வச்சுட்டு, இதில் ப்ராசஸ் எல்லாமே அதே தான், மற்றது எல்லா ப்ராசஸும் அதே ப்ராசஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். பட் மில்க் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறது வந்து நம்ம ஓட் மில்க் எடுக்கலாம், இல்லைனாக்கா சோயா பால் எடுக்கலாம். தி அதர் ஒன் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலையிலேருந்தும் பால் எடுக்கலாம். வேர்க்கடலையிலேருந்து எப்படி பால் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, வேர்க்கடலையை ராத்திரி, அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எப்படி தேங்காய் பாலை எடுக்கிறோமோ அதே மாதிரி 3 பாலாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 பால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பன்னீர் பண்ணலாம். ஒரு அருமையான பன்னீர் ஸ்டேக், அதாவது வீட்லேயே நம்ம வந்து பன்னீர் தயாரித்தோம், அதுலேயும் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணினோம் அப்படின்னாக்கா வறுத்த பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஸ்டேக்காக பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிச்சேன். இதை வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.